வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம ரிடல்ஸ்ல இருக்கிற ரேவதி ஸ்டோர்ஸ் வந்திருக்கோம். இங்க இயர் அண்ட் சேல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சேல்ல 0% வேஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நேத்தி கொஞ்சம் போட்டிருந்தேன் உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம்லாம். ஸோ அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு 0% வேஸ்டேஜ்ல வரக்கூடிய ஜிமிக்கி, இயர் ரிங்ஸ் இந்த மாதிரி கலெக்டிவா ஒரு சில கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். ஒரு சில பிரேஸ்லெட்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது இயரிங்ஸ் அண்ட் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான். ஸோ 2 கிராம்லேருந்தே இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. எல்லாமே மிக்சட் வெயிட் ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா இது ஆஃபர் டைம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு நான் வெயிட்டை மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10, 12, 13, சிலது ஆன்டிக்லாம் ஒரு 18% இருந்தது கூட உங்களுக்கு இப்போ 0%ல கொடுக்குறாங்க. அண்ட் கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆஃபர் போட்டு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ்க்கு இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் இயரிங் உங்களுக்கு 1 சவரன் கிட்டக்க வருது. 1-2 உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் இருக்கு. இல்லைனா வந்து குட்டி குட்டியா ஜிமிக்கி போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஜிமிக்கிஸ் கூட உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெயிட் ரேஞ்ச் இந்த ட்ரேல இருக்கிறது எல்லாமே அந்த 1 சவரனுக்கு மேல அந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்து காமிக்கக்கூடிய ட்ரேல உங்களுக்கு கொஞ்சம் கம்மி வெயிட்ல காமிக்கிறேன். ஸோ நீங்க வெட்டிங்க்கு ஏதாவது பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி வெயிட்ல இருக்கிறத நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அதாவது 1 சவரன் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு 0% வேஸ்டேஜ்ல எடுத்தோம்னா நல்ல சேமிப்பு கிடைக்கும். ஸோ ஜென்ரலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இயர் அண்ட் சேல்ல கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கா தான் இருக்கும். நீங்க நேர்ல விசிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அதுல பிடிச்சிருந்தா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ரெகுலரா வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் வேஸ்டேஜோட இருக்கிற கலெக்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் நியூவா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுலயும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆன்டிக் பீசஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இது 12 கிராம்ஸ்ல வரக்கூடியது. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரேல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்க. இது எல்லாமே 0% வேஸ்டேஜ்ல வரக்கூடியதுதான். அதுக்கு அடுத்தது இது வந்து அந்த பவாலி டைப்ல வரும் இல்லையா, அந்த மாதிரியான பேட்டர்ன். ஸோ இது அந்த தோடு ஸ்டட் மட்டும் வாங்கிட்டு ஸ்டட்டுக்குள்ள இதை போட்டு மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது. அதுக்கப்புறம் இது 6 கிராம்ஸ் 3/4 சவரன்ல வரக்கூடிய ஒரு இயரிங். ஸோ கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கக்கூடிய பேட்டர்ன். அதுக்கப்புறம் ஸ்டோன் வச்ச மாதிரியான இயரிங் 6.5 கிராம்ஸ்ல வரக்கூடியது. ஒயிட் ஸ்டோன் மட்டும் பிடிக்கும்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஏடி ஸ்டோன்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்கக்கூடியது ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். இது உங்களுக்கு 6 கிராம்ஸ்ல அகைன் வரக்கூடியது. உங்களுக்கு ஸ்டோன் இல்லைன்னா எனாமல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் 1.5 கிராம்ஸ்ல அந்த ஒரு ஸ்டோன் மட்டும் எதிர் ப்ளூ ஸ்டோன், பிளாக் ஸ்டோன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயே உங்களுக்கு பவழம் மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸ் ஒரிஜினல் கிடையாது, உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கு முத்தும் பவழமும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது 3.6 கிராம்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் தான் வரும். ஸ்டோன் உங்களுக்கு ஸ்டோன் வெயிட்டை லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் மயில் மாதிரி இருந்தது இல்லையா, அது அழகா இருந்தது. அடுத்தது 3.9 கிராம்ஸ்ல வரக்கூடியது. இதுவும் பேர்ல் மாதிரி இருக்கிற பேட்டர்ன் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கு அடுத்தது பவாலி டைப் ரிங் உங்களுக்கு 4.8 கிராம்ஸ்ல வருது. இயரிங் உங்களுக்கு ரிங் டைப் இயரிங்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்னுமே நிறைய பேர் ரொம்ப விரும்பி வேர் பண்றாங்க அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரெடிஷ்னல் எட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியதுதான். ஸோ இது 1.7 கிராம்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டட். இந்த மாதிரி உங்களுக்கு 1 கிராம் 2 கிராம்ஸ்ல எல்லாம் வந்து குட்டி குட்டியா ஸ்டட்ஸ் இருந்தது. நீங்க டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணா பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். அதுக்கு அடுத்தது 11.2 கிராம்ஸ்ல இருக்கக்கூடிய ஜிமிக்கி. ஒரு சிலது காஸ்டிங் டைப்பா இருந்ததுனால சின்னதா இருந்தாலும் அழுத்தமா இருக்கிற டைப்பா இருக்கும். நீங்க இந்த மாதிரி இயர் அண்ட் சேல்ல போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச டிசைன் அதுல இருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. நிறைய பேர் கிட்ட சொல்றீங்க லைக் சிலதெல்லாம் வந்து நான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டுன்னு. ஒரு சில பேர் எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளவா வந்து விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ இன்னைக்குன்ட்டு இல்லைங்க, என்னைக்குமே நம்ம எது பர்ச்சேஸ் பண்ணாலும் அது 5000 ரூபாவா இருந்தாலும் சரி, இல்ல 50,000 ரூபாய் இருந்தாலும் சரி, இல்ல 5 ரூபாயா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி தானே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இயர் அண்ட் சேல்ல இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து சேல் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆஃபர் போட்டாங்கன்னா இனிஷியலாவே போய் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ நம்ம மாட்டல் பாக்குறோம். இந்த 2 மாட்டலும் உங்களுக்கு 2 கிராம் 3 கிராம் ரேஞ்ச்ல வரக்கூடியதா இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு நெத்திச்சுட்டி இருக்கு 7.2 கிராம்ஸ்ல டர்க்கி பேட்டர்ன்ல வரக்கூடியது.
ஸோ அடுத்து பிரேஸ்லெட் பார்க்குறோம். பிரேஸ்லெட் 6.6 கிராம்ஸ்ல இருக்குது. லேடிஸ் பிரேஸ்லெட் தான். உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரியான கலெக்ஷன், இந்த ஃப்ளார் மாதிரியான பேட்டர்ன் இருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி பிரேஸ்லெட் கொஞ்சம் அழுத்தமா இருந்தது. 1.25 சவரன்ல இருக்கக்கூடியதுதான் இது. ஸோ 12 கிராம்ஸ்லாம் வந்தது. அதுக்கடுத்து இது 3 சவரன்ல இருக்கக்கூடிய பிரேஸ்லெட். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கூட கூட எப்பவுமே கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். டெய்லி வேர் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு லிங்க்ஸ் வந்துடாது. இது 2 சவரன்ல வரக்கூடிய பிரேஸ்லெட் தான். இதுவுமே 0% வேஸ்டேஜ்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பெண்டன்ட்ல நிறைய விதமான பெண்டன்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. லைக் கம்மி வெயிட்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கிராண்டா வர மாதிரியான பெண்டன்ட், உங்களுக்கு அந்த மாடு கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரி இருக்கிறது. பட் நான் சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இப்போ அவைலபிளா இருக்கு 0% வேஸ்டேஜ்ல. இது தவிர உங்களுக்கு ரெகுலர் வேஸ்டேஜோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அது வேணா நீங்க அது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஆஃபர்ல இருக்கிறத நிறைய பேர் கேட்பீங்க அப்படிங்கறதுனால தான் நான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்க வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது மேக் பண்ணி போடுறேன். பிளஸ் உங்களுக்கு இப்போ அடுத்த பொங்கல் டைம்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஆஃபர்ஸ் போடுவாங்க, அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த பர்டிகுலர் பெண்டன்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு அழகான ஒரு பெண்டன்ட். 7 கிராம்ல ஐயப்பன் பெண்டன்ட் இது. அதுக்கு அடுத்தது 2 பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது. 5.3 கிராம்ஸ்ல ரொம்ப அழகா ஒரு வளையத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்து. அதுக்கடுத்து சிம்பிளான ரிங்ஸ் 2 கிராம் ஈச். அது குரோக்கடைல் நினைக்கிறேன். குரோக்கடைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது ஐ திங்க் குத்துச்சண்டை மல்யுத்த வீரர் மாதிரி இருந்தது. ரைட்ல ஒரு பிகி மாதிரி இருந்தது. ஸோ லெஃப்ட்ல உள்ளது ஹார்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியா வேணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க சூஸ். பசுவும் கண்ணுக்குட்டியும் இருக்கிற மாதிரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம ஜென்ஸ் ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். 1/2 சவரன்ல ஆரம்பிச்சு 2 சவரன் வரைக்கும் ஜென்ஸுக்கான ரிங் கலெக்ஷன்ஸ் இப்போ நமக்கு ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கு. நேத்தி நான் போட்ட வீடியோல உங்களுக்கு நெக்லஸ், ஹாரம், ஒரு சில சோக்கர், 1-2 பேங்கிள்ஸ், ஃபியூ லேடிஸ் ரிங்ஸ் இந்த மாதிரி போட்டிருந்தேன். 1-2 ஷார்ட் செயினும் போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த கலெக்ஷன், அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். அது தவிர ஷார்ட்ஸ்லயும் உங்களுக்கு கிறிஸ்பாவும் கவர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஜென்ஸ் ரிங் கலெக்ஷன்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு 2 ட்ரே ஃபுல்லா உங்களுக்கு இருந்தது. 1/2 சவரன்ல ஆரம்பிச்சு நான் சொன்ன மாதிரி 16 கிராம்ஸ் வரைக்கும் இருந்தது. இதுலயே உங்களுக்கு சாமி போட்ட மாதிரி ரிங்ஸ், அதாவது பிள்ளையார் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், வெங்கடாஜலபதி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஜென்ஸ் ரிங்ல வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ஸ் ரிங் அப்படிங்கும்போது கண்டிப்பா கொஞ்சம் ப்ராடா நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அதுவும் மினிமம் 1 பவுண்ட்ல போட்டா பாக்குறதுக்கு பார்வையா இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் மெயினா வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த ட்ரேல பாருங்க. இதுல எனக்கு ஒரு பர்டிகுலர் ரிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. முருகரும் விநாயகரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ரிங். நீங்க உங்க பிரதர் யாருக்காவது கிஃப்ட் பண்ண போறீங்கன்னா அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. இது வெங்கடாஜலபதி இருக்கிறது. வெங்கடாஜலபதியிலேயே உங்களுக்கு பாலாஜி, திருப்பதி பாலாஜில ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷனும் இருந்தது. இந்த பேட்டர்ன் பாருங்க, இதுவுமே ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு சாமி போட்ட மாதிரி ரிங்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. அப்படி இல்லை எனக்கு பிளெயினா வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பிளெயின் ரிங்ஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல பாருங்க, நான் சொன்னேன்ல விநாயகரும் முருகரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான அந்த ரிங் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஸோ கிஃப்டிங் பர்பஸ்க்குலாம் இந்த ரிங்ஸ் வந்து நல்லா இருக்கும். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா நீங்க பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா, வெயிட் ஜாஸ்தி எடுக்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ்ல நிறைய சேவ் ஆகும். ஸோ அந்த ஒரு இது இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 916 தான் அப்படின்னு சொன்னாங்க. இது விநாயகர்ல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான விநாயகர் பதிச்ச ரிங் தான். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம 5 சவரன்ல வரக்கூடிய வங்கி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு வங்கி வந்து உங்களுக்கு ஜென்ரலா ஒரு 16% வேஸ்டேஜ்ல வரும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆஃபர் டைம்ல 0% வேஸ்டேஜ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான ஒரு வெட்டிங் வங்கி தான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடத்திரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ரேவதி ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. உங்க எல்லாரும் நாளைக்கு மீட் பண்றேன். பாய்.